வாங்க மக்களே வாங்க. இன்னைக்கு சுண்டல் போட்டால் குழம்பு, கத்திரிக்காய் சுண்டல் போட்டால் குழம்பு வைக்க போகிறேன் பாருங்கள். தேவையான இன்க்ரீடியன்ஸ்: கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது குழம்பு மிளகாய் தூள், இது தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், கடுகு தாளிக்க. இப்போ நம்ம பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு மக்களே. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, பாடி ஹீட்டெல்லாம் கம்மி பண்ணும். இப்போ இது வெடிக்கவும் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டுடலாம். இப்போ வெடிச்சிருச்சு. நம்ம வெங்காயம் கருவேப்பிலை இது போட்டு வெங்காயம் போட்ட உடனே நம்ம எப்பயுமே கொஞ்சம் உப்பு போடணும். அப்போ வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். நம்ம கத்திரிக்காவை போட்டுறோம். ஏன்னா கத்திரிக்காவை எப்போவுமே கழுவுனோம்னே உடனே நம்ம யூஸ் பண்ணிடணும், இல்லைன்னா கத்திரிக்காய் ஒரு மாதிரி காரில் அடிச்சிடும். அதனால் கத்திரிக்காய் கட் பண்ண உடனே குழம்பு செஞ்சுருங்க. வெயிட் பண்ணாதீங்க. கத்திரிக்காய் ஒரு மாதிரி கருப்பாயிடும், ஒரு மாதிரி குழம்பு காரில் அடிக்கும். கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டுறணும். உடனே தாளித்து விட்டுறணும் குழம்பு. ரொம்ப நேரம் கத்திரிக்காவை நம்ம வைக்கக்கூடாது, ஒரு மாதிரி கலரு சேஞ்சஸ் ஆகிடும். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுக்கலாம். இது நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா சீக்கிரம் வதங்கும். அப்பப்போ மூடியை எடுத்துட்டு இப்படி ஒரு பெரட்டி விட்றணும். ஆனால் தான் ஒன்று போல் எல்லா பக்கமும் சேர்ந்து வேகும் கத்திரிக்காய். இப்படி நம்ம வேக விட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகணும் கத்திரிக்காய். அப்புறமா மசாலா சேர்க்கும். மூடி வச்சேன். பாருங்கள் மக்களே, இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகும். பாருங்கள், எல்லாம் டெய்லி ஒவ்வொரு குழம்பு, என்ன குழம்பு செய்யோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நீங்கள் என் வீடியோவை பாருங்கள். குழம்புலாம் செஞ்சு போடுறேன், பார்த்து செய்யுங்க. இதுக்கு கொஞ்சம் புளி வேணும் மக்களே. இப்படி நீங்கள் புளியை ஊற்றி ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க. கடைசியில் ஊற்றிக்கலாம் நம்ம புளியை. அதனால் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நீங்கள் புளியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதை போட்டுடலாம். நம்ம எடுத்து வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள், இது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே நம்ம வதங்க விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளியை ஊற்றிக்கலாம். ஒரு 3 தக்காளி, மீடியம் தக்காளி 3 போதும். ஏன்னா நம்ம புளி வேற போகிறதுனால போதும் தக்காளி. இப்போ இந்த தக்காளி பச்சை வாசம் நல்லா போகணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மேலே. அது வரைக்கும் நம்ம தக்காளியை நல்லா வதக்கணும். வதக்கணும் மக்களே. வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் மக்களே, பார்க்குறவங்க எல்லாமே ஒரு பட்டனை, காசா பணமா, சும்மா அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே. பாருங்கள் மக்களே,
இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஆவி அடிக்கு கேமராவை பக்கத்தில் கொண்டு போனால் அப்புறம் இது மொபைல் வெடிச்சு போயிடும் மக்களே. அதனால் இங்கேருந்தே காட்டுறேன், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் நாங்கள் ஊற்றுவோம். எங்களுக்கு குழம்பு ஒரு டைம் வச்சா நாங்கள் அன்றைக்கி பூரா அதான் சாப்பிடுவோம். 2-3 குழம்புலாம் நம்ம கிடையாது மக்களே, ஒரே குழம்பு தான். அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி சுண்டலை இந்த மாதிரி ஊற வச்சு வேக வச்சுக்கணும். பாருங்கள், குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டால் வெந்துடும். நல்லா சூடாக இருக்குது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். பாருங்கள், நல்லா இங்கே பாருங்கள், சாப்பிட்டா வந்துடுச்சு. இப்படி வேகணும் சுண்டல். சுண்டல் போட்டால் சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு. இதே நம்ம காராமணி சேம் இதே மாதிரி அரைச்சி வச்சு போட்டால் காராமணி குழம்பு. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் நான் தனியாத்தூள் போட்டுக்கணும் 1 ஸ்பூன். ஏன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக. டிக்கெட் நம்ம வீட்டில் ஜாஸ்தி இல்லையா, அதனால் பாருங்கள் நல்லா தனியாத்தூள் போட்டால் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்கும், ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடும் மக்கள். மசாலா அந்த பச்சை வாடை எல்லாம் போயிடணும். தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆனால் தான் உங்களுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். தக்காளி ஃப்ரை ஆகலைன்னா குழம்பு ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை ஊற்றிடுவோம். தேங்காய் என்னடா வெள்ளை கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க. தக்காளி அரைச்சிட்டு அதுலேயே தேங்காய் அரைச்சோம். ஒரே மிக்சியை யூஸ் பண்ணணும்ல, அப்புறம் கழுவுறது யார் பாத்திரம். அதனால் இப்படி நல்லா தேங்காவை ஒரு பெரட்டு. வாழ்க்கை நம்மளை பெரட்டுது, நம்ம குழம்பை பெரட்டுறோம். சோத்தையும் குழம்பையும். ஏன்னா பண்ணுறது, கடவுள் படைச்சிட்டாரு, நம்ம வாழணும். சாகுற வரைக்கும் வாழணும்ல. அது மாதிரி தான் மக்களே, நீங்களும் சந்தோஷமாக இருங்க. எதை நினச்சி கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் கவலை இருக்குது. கவலைப்பட்டால் போயிட போதா? ஒன்றும் போக போகிறதில்ல. இப்போ நம்ம இந்த சுண்டலை ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு தான் நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது மக்களே. தண்ணியோடு ஊற்றிடணும். அப்புறமா தான் நம்ம தண்ணி வேணும்னா ஊற்றிக்கணும். ஒருத்தர் சுண்டல் எடுத்துகிட்டு தண்ணி கீழே ஊற்றிடுவாங்க. ஏன்னா அது சத்து அதில் பூரா நிறைஞ்சு இருக்கும். சரிங்களா? இப்போது இதுக்கு தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு உப்பு போட்டுடலாம். சரிங்களா? தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கு. இன்னும் புளி ஊற்றணும் மக்களே. புளி ஊற்றிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸி இந்த குழம்பெல்லாம். கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். சுண்டல் வந்தால் போதும். உப்பு போடணும். ஊர் சைடெலாம் சொல்லுவாங்களா, நல்ல புளிப்பு காரம் உப்பு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஊற்றுறோம். புளி ஊற்றிடணும். நான் கேமராவை பிடிச்சிருக்கேன், அதனால் ஒரு ஆளுக்கு புளி ஊற்றுறாங்க. கேமரா இல்லை மக்களே, மொபைல். கேமரா வாங்குகிற அளவுக்குலாம் நமக்கு வசதி இல்லை. அப்பப்போ இந்த சுண்டலையே எடுத்து சாப்பிட்டுக்குவேன். முறைக்கிறாங்க மக்களே. எல்லாம் வீடியோ போட முடியல. ரொம்ப நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். டேஸ்ட் பார்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கவங்களுக்கு பயம்தான். எதையாவது வம்பில் மாட்டிக்கிடுவோம் இருக்கும் இல்லையா? எதையாவது கிரட்டை நான் இழுத்து வச்சுட்டேன்னா. சின்ன பிள்ளைகளாம் அவங்கள பார்த்தோம். அப்போ நம்ம பெரிய ஆளாகவும் அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க மக்களே. என் பிள்ளைங்க 2 நல்ல பிள்ளைங்க, தங்கமான பிள்ளைங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க உங்கள் பிள்ளைங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பசங்க 2 நல்ல பசங்க. பொண்ணு 1, பையன் 1. இப்போ
குழம்பு பார்த்தாச்சு மக்களே, நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கணும். நல்லா தரப்புற மழை கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கணும். அப்புறம் பார்த்தா ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸி. இது நம்ம ஊர் சைடில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இன்றைக்கி சுண்டல் போடலைன்னா வெறும் கத்திரிக்காய் குழம்பு, அவ்வளோதான். சுண்டல் போட்டால் சுண்டல் குழம்பு, காராமணி போட்டால் காராமணி குழம்பு. இப்படி தான் மக்களே டிசைனாக குழம்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்க்குவோமா குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு. கொதிக்குது, இன்னும் கொதிக்கணும். இன்னும் மசாலா வாடையெல்லாம் போகணும். மசாலா வாடையெல்லாம் போகணும் மக்களே. வரும் நல்லா அதெல்லாம் சேர்ந்து வெந்து அப்படியே ஊற்றி சாப்பிட்டா அப்படியே செம்மையாக இருக்கும். அப்படியே நச்சுன்னு அப்படியே சாப்பிடும் போது அப்படியே சூடு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடணும். ரொம்ப அருமையாக இருக்கும் மக்களே. இன்னும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? பாருங்கள். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு புளியை ஊற்றிட்டு இப்படி வச்சுருக்கோமா, இந்த புளியை வேஸ்ட்டாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பித்தளை சாமான் இருந்துச்சுன்னா இது நமக்கு விளக்குறதுக்கும் ஆகும். இப்படி ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சுட்டு நல்லா விளக்குங்க. அந்த புளியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம குழம்புக்கு ஊற்றிட்டு இந்த மிச்ச புளியை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம், தூக்கி போட்டோம். இந்த மாதிரி பித்தளை சாமான் விளக்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. இதை யூஸ் பண்ணால் பளிச்சுன்னு ஆகிடும். இது உருளி, சரிங்களா? இது ஒரு உங்களுக்கு டிப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்துருவோமா? பாருங்கள், நல்லா மல்லன்னு கொதிக்குது மக்களே. குழம்பு அப்படியே எண்ணெய் சுத்துக்கு வருது பாருங்கள். அப்படி எண்ணெய் சுத்துக்கு வந்துச்சுன்னா குழம்பு ரெடி. ஓகேங்களா? டேஸ்ட் பண்ணேன். இதில் ஊற்றி டேஸ்ட் பண்ணும். செம்மையாக இருக்கு மக்களே. அப்படியே புளிப்பு உப்பு காரம் சொல்லுவாங்களே, சூடு சோறனாக இருக்கான்னு, அந்த மாதிரி இருக்குது மக்களே. ஜுவ்வுன்னு மட்டைக்கு ஏறுது இந்த குழம்புல. அப்படியே சோறு இன்னும் வைக்கல, இனிமேல் தான் வைப்போம். நாங்கள் எப்போயுமே ஃபஸ்ட்டு குழம்பு வச்சுருவோம், ரெண்டாவது தான் சாப்பாடு வைப்போம். இப்போ அப்படியே சூடு சாப்பாட்டில் போட்டு ஒரு முட்டையை அவிச்சு வச்சு சாப்பிட்டா போதும். அவ்வளோதான் மக்களே. நம்ம சிம்பிள் தான். நம்ம ரொம்ப வசதியான ஆளுகள்லாம் கிடையாது. ஒரே குழம்பு, அவ்வளோதான். ஒரு சோறு, அதோடு நம்ம இது முடிஞ்சு போச்சு. சரிங்களா மக்களே? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, எல்லோரும் நல்லா இருங்க, சேஃபாக இருங்க, சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க பசங்களா. டர்ரு புருன்னு ஓட்டாதீங்க. அதனால் சேஃபாக உங்கள் உயிர் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு முக்கியம். அதனால் வண்டியில் போகிறவங்க சர்ன்னு போகாதீங்க, பார்த்து போங்க, உஷாராக இருங்க. ஓகேங்களா? பாய் மக்களே, பாய்.